என்னை இந்த உயிர் தமிழுக்கு திரைப்படத்திற்கு இயக்குனராக்கி அழகு பார்த்த எனது குரு அமீர் சாருக்கு, மக்கள் போராளி அமீர் சாருக்கு நன்றி. நான் ஏன் அவரை குருன்னு சொல்றேன்னா, நான் அவருடைய எந்த திரைப்படத்திலையும் உதவியாளராக நான் வேலை செய்யல. அவரோட படத்துக்கு நான் இயக்குனர். ஆனா நான் ஏன் ஒரு குருன்னு சொல்றேன்னா, அதுக்கு ஒரு குட்டி பிளாஸ் பேக் இருக்கு. ஒரு குட்டி பிளாஸ் பேக் இருக்கு. கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், மன்னிக்கணும். என்னன்னா, ஒரு இயக்குனரை எனக்கு இது அரங்கேற்றம். இவங்கெல்லாம் பல அரங்கேற்றங்களை பார்த்தவங்க, அந்த மேடையில் இருக்கிற எல்லா பேருமே. எனக்கு இது அரங்கேற்றம். அவரோட மௌனம் பேசியதே திரைப்படத்தோட ஆடியோ லான்ச் தான் எனக்கு சினிமாவில் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. நான் முதல்ல பார்த்த ஒரு இசை வெளியீட்டு விழா தேவி தியேட்டர்ல மௌனம் பேசியதோட இசை விழா. அப்பதான் நம்ம சினிமாவுக்கு வரணும்ன்ற ஒரு முழுமையான நம்பிக்கை சினிமா நமக்கு இருந்தது. ஊர்ல இருக்கும் போதே நமக்கு சினிமா கனவுகள் இருந்தது. அவரை பார்த்து தான் நான் வந்தேன் சினிமாவுக்கு. ஏன் அந்த நம்பிக்கை, ஊரை விட்டு நம்ம கிளம்பி சினிமான்னு வரணும்ன்ற நம்பிக்கை ஏன் வந்ததுன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாது, இந்த அரங்கத்திலேயே அதிகமா அவரை பத்தி தெரிஞ்சது நானா இருக்கும். எப்படின்னா, எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு 40 வருஷமா அவரை எனக்கு தெரியும், விவரம் தெரிஞ்சு. ஏன்னா மதுரையில் என் வீட்டுக்கு எதிர்த்து வீட்டுக்காரர் அவரு, என் சொந்தக்காரரு, என் வீட்டுக்கு எதிர்த்து வீட்டுக்காரரு. அவரை பத்தி எனக்கு அவ்வளவும் தெரியும், நிறைய தெரியும் அவரை பத்தி எனக்கு. அப்ப இனிமே சினிமா தான் அப்படின்னு அந்த நம்பிக்கையை விதைச்சது எனக்கு இந்த மௌனம் பேசியதே ஆடியோ லான்ச். அதுக்கப்புறம் உதவி இயக்குனராக சேரணும்னு முடிவு பண்ண உடனே என்னோட நண்பர்கள்ட்ட சொல்றேன், கல்யாணம் பண்ணி குழந்தையெல்லாம் பெற்றுட்டோம், வயசு 30க்கு மேல ஆயிடுச்சு, இனிமே சினிமால போய் நீ போய் எப்படி பாரு, சரியா வருமா அப்படின்னு ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, நான் மதுரையில பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஏட்ட 40-50 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இதெல்லாம் விட்டுட்டு சினிமாவுக்கு போய் நம்ம எப்படி, ப்ரொடியூசரா வரல, நான் டைரக்டர் ஆகணும்னு தான் நான் வந்தேன் நான் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது, சரி ஒரே முடிவா நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரேன். அப்படி வரும்போது அண்ணன் இயக்குனர் பாலா அவர்களுக்கும் அமீர் சாருக்கும் மீட்சோலா ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு உறவினர், அவருக்கு மாமா, எனக்கு அவர் அண்ணன், ஒரு அட்வொகேட் இருக்காரு மதுரையில். அவர்கிட்ட போய் சொல்றேன், ஆனா இந்த மாதிரி நான் சினிமாவில் டைரக்டராக போறேன், நான் உதவி இயக்குனராக சேரணும்னு, எனக்கு கொஞ்சம் பாலா அண்ணன்ட்ட ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு. அப்ப அமீர்கிட்ட அனுப்பிச்சுடுறேன்ப்பா, அவன்கிட்ட போடப்பா அப்படின்னு. இல்லை நான் பாலா அண்ணன்ட்ட தான் நான் சேரணும் அப்படின்னா, ஒரு கல்யாணத்துல ஒரு பாலா அண்ணன் மீட் பண்றோம். மீட் பண்ணி இந்த மாதிரி தம்பி அசிஸ்டன்ட் டைரக்டரா சேரணும்ன்றாப்லப்பா அப்படின்னா, வர சொல்லுங்கன்னு. அவர் மேல பெரிய மரியாதை வச்சிருக்கவர், வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு. சொன்னோன்னா நான் சென்னைக்கு வந்துட்டேன். வரும்போதே காரோட வர்ற ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இங்க ஒரு வீடு பிடிச்சி தனியாக தான் வரேன். எல்லாம் செட் பண்ணிட்டு பாலண்ணனை போய் பார்க்குறேன். அப்போ ஒரு நான் கடவுள் படத்தோட டிஸ்கஷனுக்காக அண்ணா நகர்ல ஆபீஸ் போட்டிருக்காரு. அந்த ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா, இங்க சாலிகிராமத்துல ஒரு ஆபீஸ் இருக்கு, ஆனா அவரு யாரும் தொந்தரவு இருக்க கூடாதுன்றக்கா அண்ணா நகர்ல ஒரு ஆபீஸ் போட்டிருக்காரு. காலையில 9 மணிக்கு போயிட்டேன் நான். 9 மணிக்கு ஆபீஸ் போனோன்னா ஒரே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தார். டைரக்டர் இருக்காருன்னா மேலதான் இருக்காரு, வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டாரு. மணி 10 ஆச்சு, 11 ஆச்சு, 12 ஆச்சு, 12:30 ஆச்சு. அப்ப அந்த படத்துல முதல்ல ஒரு பெரிய ஹீரோ நடிக்கிற மாதிரி இருந்தார். அந்த ஹீரோ வந்தார் அந்த ஆபீஸ். ஆச்சரியமா இருந்தது, இவ்வளவு பெரிய ஹீரோ சிம்பிளா வராரு. அந்த ஹீரோ அசிஸ்டன்ட் டைரக்டர் மேல கூட்டிட்டு போறாரு. அப்புறம் மணி 1 ஆகுது, 2 ஆகுது, 2:30 மணி ஆகுது, சாப்பாடு போகுது மேல. அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் நீ சாப்பிட்டியான்னு கூட கேட்கல, மேல போறாங்க. 3 ஆகுது, 4 ஆகுது, 5 ஆகுது. நான் எப்போ வேணாலும் டைரக்டர் கூப்பிட்டுருவாரு, மேல ஹீரோ வேற இருக்காருன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 5 மணிக்கு அந்த ஹீரோ திருப்பி கீழே போறாரு இறங்கி. அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் போய் ஹீரோ ஏற்றி விட்டு வராரு. அப்புறம் 6 ஆகுது, 7 ஆகுது, 8 ஆகுது, 9 மணி ஆயிடுச்சு. என்னை கூப்பிடவே இல்லை. நான் சாப்பிடவும் போல, அங்கே ஒரு 2 தடவை ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு போய் உட்காந்துருக்கேன். 9 மணிக்கு மேல பொறுமை இழந்துட்டேன்.
இது நமக்கு சரியா வராதுன்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு நான் வரேன். எம்எம்டி கிட்ட வரும்போது எனக்கு மதுரையிலேருந்து ஃபோன் வருது. அந்த என்னை ரெக்கமெண்ட் பண்ணவர், எப்பா பாலா கூப்பிட்டானா, நீ கிளம்பிட்டியாமலப்பா. ஏன்னா காலையில 9 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் உட்காந்துருக்கேன், கூப்பிடவில்லை என்ன அவனை டெஸ்ட் பண்ணிருக்கான். அவனைய அண்ணே சாப்பிட கூட முன்னாடியே சினிமால பட்டினியும் தாமதமும் தாண்டா முதல்ல நீ பழகிக்கணும். அவனை டெஸ்ட் பண்ணியிருக்கான். முதல் டெஸ்ட்லயே நீ தோத்து போயிட்ட பாரு. நீ அவன் கூப்பிடா, நீ போண்டாரு. நான் அப்படியே யோசிச்சேன். நான் இல்லைண்ணே இது எனக்கு சரியா வரலண்ணே, நான் அமீர்கிட்ட போயிடுறேன் அப்படின்ன உடனே சரி ஓ இஷ்டம், நான் அவன்கிட்ட சொல்லிடுவேன் நீ போ அப்படின்ட்டு. அப்புறம் இவர்கிட்ட வரேன். இவர்கிட்ட வந்தா அப்ப ராம் படம் பருத்தி வீரனுக்கு டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. அப்ப அவர்கிட்ட போய் நான் அந்த மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர் ஷாக்கு, உனக்கு சரியா வராது அதெல்லாம் அதெல்லாம் ஏன் நம்மளை பத்தி தெரியும், நம்ம ஊர்ல எப்படி சுத்தணும் எப்படி தவளத்தா தெரியும்னு அவருக்கு தெரியும். அப்ப நான் சொல்றேன், இல்லைங்க உங்க ஆபீஸ்ல வெளியே ஒரு போர்டு வச்சிருக்கீங்க, கீழ்ப்படியை கற்றுக்கொள் கட்டளையிடும் பணி தானாய் வந்து சேரும்ட்டு. அதை நான் ரொம்ப நேரமா படிச்சுட்டு இருந்தேங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் நடக்காது, கத்துக்கிறோன்னு வந்திருக்கேன், நான் எந்த தியாகத்துக்கும் தயாரா இருக்கேன் அப்படின்ட்டு. அப்படியா சரி, இந்த கூலிங் கிளாஸ் ஹீலிங் கிளாஸ் எல்லாம் கலட்டிட்டு ஓடியாடி வேலை செய்யற மாதிரி ரெடியாகி வாங்கன்றாரு. அப்புறம் அந்த பருத்தி வீரனுக்காக சாரி கிராமத்துல ஒரு ஆபீஸ் போடுறாங்க. அங்க போறேன். முன்னாடி உறவினரை நான் அவரை பார்க்க வரும்போது சசிதான் ஆளி நல்லா இருப்பார் ஆபீஸ்ல. உதவியாளரை பார்க்க வரும்போது பாத்தீங்கன்னா நான் வந்தோன்னே உள்ள கூப்பிடுவாரு, சாப்பாடு வாங்கி தருவாரு, ரொம்ப ஜாலியா பேசுவாரு. நான் அது மாதிரி நினைச்சுக்கிட்டேன். இங்க காலையில ஒரு ஆபீஸுக்கு போறேன் 10 மணிக்கு. போனோன்னே நான் வந்திருக்கேன் அவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்றேன் ஒருத்தன் போறான். அங்கேயும் 10 ஆகுது, 11 ஆகுது, 12 ஆகுது, 1:30 மணி 2 ஆகுது. அங்க சாப்பிட்டியான்னு கூட கேட்கல. ஆனா இங்க கொஞ்சம் நல்லவங்க இல்ல, அண்ணே சாப்பிட்டுறேன் சாப்பாடு சாப்பிடுறேன் இல்ல வரோம் சாப்பிடுறேன் வாங்க அப்படின்ட்டு சாப்பிடுறேன். 3 ஆகுது, 4 ஆகுது, 5 ஆகுது, 6 ஆகுது. அவர் வர்றாரு வெளியே. அதான் அப்படி பாக்குறாரு. அது வாழ்னு சொல்லல, ஏன்னு சொல்லல, எதுக்குமே சொல்லல. அப்படி ஒரு பார்வை அப்படி பாக்குறாரு. அப்படியே கீழே இருந்து மறுபடியும் பாட்டு கார்ல ஏறி போயிட்டாரு. அப்ப சுந்தர்னு பிஆர் இருந்தார். அவர்தானே என்ன வர சொன்னாரு. நான் வந்தேன். நான் என்ன நினைச்சு போயிட்டேன்னா, காலையில 10 மணிக்கு போன வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. பார்த்திவரை ஸ்கிரிப்ட் எடுத்து நம்ம கையில கொடுத்துட்டு போய் முதல்ல ரூம்ல உட்காந்து படிங்க, அப்புறம் மத்தியானம் நம்மளை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணுவாரு. அப்படிலாம் வரேன். உடம்பாரி கற்பனையில உட்காந்துருக்கேன். ஏடா என்னன்னு கிடக்க கூட போயிட்டாருடா அவரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க இல்லைங்க அது என்னன்னு தெரியல, அவர் என்ன மூட்ல இருந்தாருன்னு தெரியல. உங்களுக்கு அவரை பத்தி தெரியுங்களா? ஏங்க அவரை பத்தி எனக்கு தெரியும், எனக்கு வேற மாதிரி தெரியுங்க, இப்படி எனக்கு அவரை பத்தி தெரியாதுங்க அப்படின்னு உடனே சினிமா போக உங்களுக்கு கத்துக் கொடுக்குவாங்க. அப்புறம் வந்துட்டேன். அடுத்த நாள் நான் போகல. காலையில் கிளம்புன யோசிச்சு பார்த்தேன், அங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், போலாமா வேணாமான்னு யோசனை பண்ணிட்டே இருக்கேன். மறுநாள் சாயங்காலம் எனக்கு போன் வருது மதுரையில இருந்து. அவர் தான், அப்ப நீ ஆபீஸ்க்கு வரலையா அமீர் சொன்னாங்க. ஏங்க காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்து என்னன்னு கூட கேட்காங்க. அங்க அசிஸ்டன்ட் அப்படி சேர்த்துக்கிறது, அப்படி போய் அப்படி சேர்த்துக்கிறது தான். அவனை டெஸ்ட் பண்ணிருக்காங்க, அவனைய பொறுமை இருக்கான்ட்டு. இப்படி ஒரு குருவி, இப்படி ஒரு சிசினி உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது. வெறுத்துட்டேன். எனக்கு அப்படி வந்த உடனே அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் பார்த்தேன் என்னடா வழி அப்படிங்கும் போது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், தப்பா நினைச்சுக்காங்க. என்னடா அதுக்கு வழி அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தேன், சரி இந்த டைரக்டர்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு. ஒரு ஆபீஸ் வச்சிருக்காங்க, உள்ள ஒரு பெட்டு போட்டு படுத்துருக்காங்க, கூட பெல் அடிச்சா அவருக்கு ஒரு பையன் வச்சிருக்காங்க. சரி நம்மகிட்ட தான் பணம் இருக்கு, நம்ம இந்த செட்டப்பை முதல்ல பண்ணிடுவோம். முதல்ல ஒரு ஆபீஸ போட்டேன். போட்ட உடனே அங்க ஒருத்தர் நமக்கு பழக்கம் மாற ஒயின் ஷாப்ல என்ன பிரதர் அப்படின்னு, சினிமா என்னென்ன படங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. ஆரம்பத்தில் பாரதிராஜா சார் படம்லாம் பார்த்துருங்க, மணி சார் படம் நாயகன் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அப்படியா ஓகே. உலக சினிமா பார்க்குற பழக்கம்லாம் இருக்கானு. உலக சினிமானா என்னங்கன்னு கேட்டேன். ஜாக்கி சான் படம் அதெல்லாம் வருமே அது வாங்க அப்படின்ட்டு. ஓஹோ அப்படியால நீங்க, சரி உங்க ஆபீஸ் எங்க இருக்குன்றாரு. அப்படி பழகுற கொஞ்ச நேரம் பழகணும்னா ஒரு மறுநாளையும் ஆபீஸ்க்கு வர்றாரு. ஒரு 3 டிவிடி கொண்டு வர்றாரு. ஒரு படத்தை போடுறாரு, காட் ஃபாதர் படம். அப்படியே பாக்குறேன். எனக்கு மணி சார் மேல இருந்த மரியாதை அப்படியே இறங்கிருச்சு.
அப்படியே படம் பார்த்தேன் எப்படி அப்படின்ட்டு. என்னங்க அது இது மட்டும் இல்லை, இன்னொரு பாட்டு இருக்கு பாருங்க, அதை பாக்குறேன். இன்னொரு பாட்டு பாருங்கிறாரு, அதையும் பாக்குறேன். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, ஒரு வீடியோ காட்டுறாரு. அதுல அந்த படத்தோட ஆஸ்கார் அவார்டு விழா நடக்குது. அந்த படத்துடைய ரைட்டர் பாத்தீங்கன்னா 2 ஆஸ்கார் அவார்டை கையில வாங்கிட்டு அந்த டைரக்டர் திட்டுறாரு, நான் எழுதின கதையில அவன் 10% கூட படம் எடுக்கலன்ட்டு. இப்படின்னே அவர் ஓவியமா கதை எழுதினார். அந்த புக்கு எங்கேயா கிடைக்கும்னா அங்கங்க லைப்ரரியில தேடிக்கிட்டு புக் வருது. அதுக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் வச்சு படிச்சு நமக்கு சொல்றாரு கதையை கேட்கும் போது ஆகா உண்மைதான் அவர் சொன்னது, உண்மையிலேயே அவர் எழுதின கதையில 10% தான் படமாக்கியிருக்காங்க. அப்புறம் அந்த இன்னொரு 4 டிவிடியை கொண்டு வர்றாரு அடுத்த நாள். இந்த ஸ்டிங்க்னு ஒரு படம், இதை பாருங்கன்ட்டு. அதை பார்த்தா உப்பு கரையுது, உப்பு குறைஞ்சா டியூப்பு மேல வருது, டியூப்பு மேல வந்தா பலானது மேல வருது, அதுல இருக்கு. அவ்வளவுதானா, இன்னும் இருக்காங்க, இன்னும் இருக்கு பாருங்க. ஒன்ஸ் அபான் எ டைம் இன் அமெரிக்கான்னு ஒரு படம் பாரு, அமெரிக்கன் கேங்ஸ்டர்னு ஒரு படம் பாரு, அதை பாரு, இதை பாரு, இதை பாரு வருது. அப்படியே மணிரத்னம் சார் மேல அந்த மரியாதை திருப்பி ஏறுது. ஒரு சினிமாவுக்கு இவ்வளவு மெனக்கெடுவாங்களா? எக்ஸலண்ட் மூவி. அப்படி ஒரு டைரக்டர், நம்ம ரசிச்ச டைரக்டர். அப்படியே மணி சார் அப்படியே போறாரு, அப்படியே 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 போறாரு. அப்ப என்னன்னா, சரிங்க இது மாதிரி படங்கள்லாம் என்ன இருக்குன்னு காட்டுங்க. ரோமன் ஹாலிடேன்னு ஒரு படம் காட்டுறாரு. இந்த ரோமன் ஹாலிடே எங்க இருந்து வந்துச்சுங்க? இதுதாங்க அன்பேவா. அன்பேவாவா ரோமன் ஹாலிடேவான்னு பார்த்தா அது அப்படிதான். அன்பேவா உயிரே உனக்காக ஆகுது, உயிரே உனக்காக. அப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் கஜினி ஆகுது, அப்படி வந்துட்டே இருக்குது. அப்ப இதெல்லாம் பாக்குறோம். அப்புறம் நண்பர்கள் நமக்கு பழகுறாங்க. அப்புறம் அவங்க 2 பேர்ட்டையும் சேரணும், சினிமா கத்துக்கணும்னு நினைச்சேன். ஆனா காலை என்னை கொண்டு போய் இவர்கிட்ட தள்ளி விட்டுச்சு. நம்மால் அவரா சொல்ல தலைவா கோச்சுக்கிறாங்க. படம் ஷூட்டிங் போற 2 பேரும் அவங்க சாப்பிடுவோம். நாங்க 2 பேரும் சாப்பிட்டு அப்படியே பயங்கரமா ஆட்டம் பாட்டமா ட்ரெயின்ல போறோம். காலையில இறங்கி பார்த்தா ஸ்கிரிப்ட காணோம். இப்ப மாதிரி பாத்தீங்கன்னா போனுங்க இந்த வசதி எல்லாம் இல்ல. ஒரு 2 காப்பி ஒன்னு கையில வச்சிருக்கோம், ஒன்னு ஆபீஸ்ல இருக்கு. ப்ரொடியூசரோட சொந்த ஊர்ல ஷூட்டிங். சீன் பேப்பர் இல்லாம எங்கிட்ட ஷூட்டிங் எடுக்கிறது காலையில. அப்புறம் அங்க போன் அடிச்சு, இங்க போன் அடிச்சு, டிடிக்கு அடிச்சு, அவனுக்கு அடிச்சு, இவனுக்கு அடிச்சு, எவனுக்கு அடிச்சு ஸ்கிரிப்ட் கிடைக்கல. அப்புறம் உட்காந்து ஒரு சீனை எழுதி எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் வர்றாங்க. சினிமால என்னெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத, ஏன்னா அவருக்கு ஹீரோ கிடைக்கல. இவன் தாப்பா நமக்கு ரஜினி, இவன் தாப்பா நமக்கு கமல் எடுக்கிறாரு படம், ஹீரோ கிடைக்கல. அவருக்கு என்னெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத இந்த முகாம்ல இருந்து கத்துக்கிட்டேன். அது ஒரு ஹீரோ நடிச்சான். அவன் பாருங்க முதல் படம் அவன் ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர் மாதிரி ஆக்சிடென்டலா ஹீரோவான முதல் நாள் நைட்டு. அவன் பாதி படம் போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஆர்டி ராஜசேகர் கேமரா அடுத்து அவர் கூப்பிடுறாரு, இவர் கூப்பிடுறாருங்கிறா முடியல. மொட்டை அடிக்கணும் இவர் ஒரு சீன் இன்ட்ரோல் பிளாக். அதை கடைசியா கிளைமாக்ஸ் முடிஞ்சு மொட்டை அடிக்க மாட்டேன்ட்டான் கிளைமாக்ஸ்ல. அப்புறம் அவனோட நான் சண்டைக்கு போய் கடைசியில் இந்த படத்துல எனக்கு அசிஸ்டன்ட் காலையில் போடல, போவடான்னு விட்டுட்டேன். இப்படி அப்படியே நம்மளோட சினிமா டிராவல் அப்படியே மாறி 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 இன்னைக்கு காலம் எங்க கொண்டு வந்து என்னைய விட்டுருக்குன்னா, ஒரு படத்துக்கு நான் டைரக்டர். இப்ப ஏன் நான் அவரை குருன்னு சொன்னேன்னா, இந்த படம் எடுக்கும் போது ஒரு நல்ல வண்டி ஓட்டுற ஒரு டைரக்டர், ஒரு டிரைவர் இருந்தாருன்னா, அப்போ லெஃப்ட்ல போ ரைட்ல போ ஸ்லோ அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பாரு. அது மாதிரி அவர் பக்கத்துல இருந்தனாலதான் இந்த படம் சாத்தியமாச்சு. இந்த படம் இன்னைக்கு இவ்வளவு நேர்த்தியாகவும் பார்த்தவங்கள இன்னைக்கு காலையில ஹீரோயின் பார்த்தாங்க, சார் இப்படி ஒரு படத்துலயா நான் நடிச்சிருக்கிறேன் நானு அசந்துட்டாங்க. இந்த படம் இவ்வளவு தூரத்துக்கு வந்ததுக்கு அவர் தான் காரணம். சினிமால ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது டைரக்டரும் ஹீரோவும் முதல்ல பேசிப்பாங்க. என்ன சார் இந்த ப்ரொடியூசர் 4 நாள் எடுக்க வேண்டிய சீனை 2 நாள்ல முடிங்கிறான், கொலையா கொள்றான சார். பேசிட்டு இருக்கும்போது அங்க இருந்து ப்ரொடியூசர் வருவார். ஹீரோ போய் மார்க்கில் நிற்பாரு. இப்போ ப்ரொடியூசரும் டைரக்டரும் பேசிக்குவாங்க, என்ன சார் இவனை போய் ஹீரோ வாங்கினே கொலையா கொள்றான சார், நம்மள வேற ஹீரோ இருந்தா நல்ல படம் எடுத்துக்கலாமா சார். கொஞ்ச நேரத்தை பாத்தீங்கன்னா டைரக்டர் எந்திரிச்சு வேற ஒரு செட்டப்புக்கு போவார். ஹீரோ ப்ரொடியூசர் பக்கத்துல உட்காருவாரு. இவன் என்ன சார் டைரக்டர் இவன்ட்ட கொண்டு என்னைய மாட்டி விட்டீங்க, பாடா படுத்துறா சார், என்னைய அடுத்த தடவை வேற படம் எடுப்போம் சார்பாங்க. ஆனா இப்படியா ஒரு வழியா படத்தை எடுத்து முடிச்சுட்டு அந்த ஆடியோ லான்ச்ல பேசுவாங்க பாருங்க பேச்சு, எங்க அப்பா அவர் அப்படி தெரியுமா இவர் இப்படி தெரியுமான்ட்டு. ஆனா இங்க அது நடக்கல. இங்க நாங்க மதுரை வந்த மண்ணு சூடான மண்ணு, சூடான ரத்தம், எதுனாலும் உடனே தெரிஞ்சிடும்.
அப்படியே காலைல வருவார், அப்படி சிரிச்ச மாதிரி வருவார். நல்லா இருக்கிறான்னு பார்த்தா டக்குன்னு ட்ரகலாவா மாறிடுவார். வேலை நடந்துகிட்டு இருந்தா அவர் மாதிரி ஒரு ஜாலியான ஆள் இருக்க முடியாது. யாராவது செட்ல தப்பு பண்ணிட்டாங்க, ஏதாவது ஒரு பிடிக்கல, சினிமா சம்பந்தமா அவர் மாறுவார். இப்படியா அந்த படத்தை எடுத்துட்டு வந்து நாங்க முடிச்சோம். இதை எடுத்து கொண்டு வந்து சரி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ரெடி ஆகி வரும்போது, இப்ப சொன்னாங்கல்ல சார் பொன்வண்ணன் சார், மதுரையில பாஷாவா இருந்தாரு, சென்னையில மாணிக்கமா மாறிட்டாரு. அவரை இப்ப தாவூத் இப்ராஹிம் ஆக்கி மாத்திட்டாங்க. இங்க இருந்து போனாயே பாருங்க, லாங் ஜம்ப். படத்தை ரிலீஸ் பண்ணா நம்ம அங்கிட்டு கடனை உடனே வாங்கி என்னடா அது எப்படா அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் உட்காந்துருக்கு போது திடீர்னு ஒன்னா டிவியை பார்த்து பாருங்க, போட்டா மண்டையில 3 பேர் கவர் மாடிட்டு நிக்கிறான். ஐயோ 2000 கோடி 3000 கோடி 5000 கோடி. இவங்க என்னவா இருக்காங்கன்னா, அவனை இங்க ஆரம்பிச்சு, அதாவது இரட்டை கோபுர வழக்குக்கு இடிப்புக்கும் அமீருக்கும் சம்பந்தம் பண்ணின்றதை தவிர அனைத்தையும் சொல்லிட்டான். அது போய் தாங்க நாம தான் பயிற்சி கொடுத்த மாதிரி வச்சு சொல்லுவாங்க போல. ஒரு அளவு வேணாமாங்க, புழுனித்தனத்துக்கு ஒரு அளவு வேணாமா? ஒரு வாய் இருக்குன்றக்கா என்ன வேணாலும் பேசலாமாங்க? அப்படியே அதிர்ச்சி இருக்கீங்க. வீட்டுல ஏங்க இங்க பாருங்க 2000 கோடியாங்க, நீங்க ஏங்க நகையில வாங்கி அடை வச்சு படம் எடுத்தீங்க, அவரோட காசு வாங்கலாமே. இவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு பாத்தீங்களா, உங்ககிட்ட அப்பப்ப பணம் வாங்கியிருக்காருங்க அவரு. என்னங்க இது அநியாயமா இருக்குங்க. நீ ஏதாவது கேளுங்க, வெளியே சைடுல ஏதாவது இருந்தா போய் வாங்கிட்டு வாங்க போங்க. ஏய் நீ என்னமா பவுடர் மெத்துக்கு என்னமோ பெரிய பேரா சொல்லிட்டு இருக்காங்க, நீ என்னமா அப்படின்னு. அப்புறம் அப்படியே பார்த்தேன், அவருக்கு போன் அடிச்சேன். எங்க இருக்கீங்க? நான் ஆபீஸ்க்கு வாங்க. போனா அப்படி தனியா உட்காருங்க. என்னங்க வெளியே என்னமோ நடந்து நீங்க வாடி இப்படி உட்காந்துருக்கீங்க, எங்கேயா வச்சுட்றீங்க? முன்னாடி வழியெல்லாம் ஊருக்கு உடச்சுட்றியா? என்ன நடக்குதுன்னு ஒன்னே மாதிரி தான் எனக்கும் தெரியல அப்படின்னு உட்காந்துருக்காரு. அப்புறம் அப்படியே உட்காந்துருக்கோம். ஒண்ணு ஒன்னா வந்து இந்த படத்தோட வியாபாரத்தை மொத்தமா கலைச்சு விட்டாங்க. இதுல என்னன்னா, அவர் வச்சு படம் ஆரம்பிச்ச உடனே அவரால் உருவான ஒரு ஹீரோ ஒருத்தர் எனக்கு ஒரு இடத்துல பாக்குறாரு. அவர் என்ன நட்புல இருக்கிறார். ஒரு ஹீரோ சாரை வச்சு படம் பண்றீங்க, ரைட்டு, படத்தை நல்லபடியா முடிச்சிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு டேட் தரேன்ட்டார். இப்போ ஒரு 50 கோடி ரூபாய்க்கு இருக்க ஒரு வியாபாரம், நான் கேட்க போறதுல அவர் கொடுத்தா எனக்கு வேணாம். எனக்கு இப்படி எல்லாம் இன்னைக்கு இந்த வியாபாரத்துல பாருங்க, அவரால் உருவாக்கப்பட்ட ஒரு தயாரிப்பாளர், நானும் ஒரு சக தயாரிப்பாளர், என்னென்ன வழியில இந்த படத்தை கெடுக்க முடியுமோ. சார் பேசலாமா? இது உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு சரியா தெரியல. என் மனசுல இருக்கிறத நான் சொல்றேன் மனசுல இருக்கிறத நான் சொல்றேன். என்னென்ன செய்ய முடியுமோ. எஃப்எம்எஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா 15 நாளைக்கு முன்னாடி கொடுக்கணும். துபாயில சென்சார் பண்ண முடியும், சப்டைட்டில் எல்லாம் போட முடியும். எல்லாத்தையும் கெடுத்து அப்ப நான் என்னன்னா, இது என்னடா சோதனைட்டு ஒரு காலம் இருந்தது மாதிரி இல்லை. அவர் சொன்னார்ல, பொறுக்கியா இருந்த ஒரு வந்தவர் சாருன்ட்டு, நம்மளும் கிட்டத்தட்ட அதே கேட்டகரி தான். அங்கங்க கூட்டக்கூடமா போய் சண்டை போடுறது. ஒரு சினிமா பார்க்க போற அந்த கூட 10 பேர் போகும்போது பருத்தி வரல குறுவாள் எடுப்பான் பாருங்க, அப்படி வாழை எடுத்து சொல்லிட்டு போவான், இவனா எங்கேயும் அடிச்சு போடுவான் நம்மள அப்படின்ட்டு. அப்படிலாம் ஒரு காலம் இருந்தது. இதுக்கெல்லாமா நம்ம பயப்பட போறோம் நம்ம? ஆனா எந்தெந்த வழியில கெடுக்க முடியுமோ எல்லா வழியிலையும் கெடுத்தார். கடைசி என்னன்னா, என்கிட்ட பேசவும் செய்வார், அப்பப்போ பேசவும் செய்வார். ஒரு நண்பர் அவர் பேசுனதை ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்பிச்சு விட்டார். இப்ப என்கிட்ட இருக்கு, என் கையில இருக்கு, பாருங்க அப்படின்ட்டு. அப்புறம் இது என்ன சொல்றது, இது காலம்தான் அதுக்கு பதில் சொல்லணும். இது நம்ம அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். காலம் கண்டிப்பா அதுக்கு பதில் சொல்லணும். பார்க்கலாம், ரைட்டு. அப்புறம் மக்கள் போராளி படம் முடிஞ்ச உடனே அப்படி பார்க்கும்போது, அந்த படத்துக்கு வெறுமனே அமீர் அப்படின்னு ஒரு டைட்டில் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அப்படியே யோசிக்கும் போது, ஷூட்டிங் நடக்கும்போது பாத்தீங்கன்னா அப்பப்போ ஹீரோ மதுரை கிளம்பிடுவார். என்னங்க மதுரை ஊருக்கு, நம்மளும் அதே ஊர் தானே, என்ன இவ்வளவு பாஸ் அப்படின்னு வாய்தாக்கு போறாரு ராமநாதபுரத்துக்கு. டைரக்டர் அவர் பாசலஸ் எல்லாம் போக முடியாது. ஒரு தடவை பிளைட்ல போனா, கார்ல போனா 10,000 20,000 செலவாகும். பருத்தி வீரன் மாதிரி அவ்வளவு பெரிய கிட்ட கொடுத்துட்டு அடுத்த ஹீரோ யாரு, எத்தனை கோடி சம்பளம், எவ்வளவுன்னு போகாம இந்த தமிழ் சமூகத்துக்காக சிறைக்கு போனவர் என்னோட ஹீரோ. அவர் கூட போன எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் இன்னைக்கு ஒரு பெரிய அரசியல் கட்சியோட தலைவரா இருக்கிறார். அவர் சினிமா மேல இருக்க காதல்ல
சினிமாவில் அவர் இருக்கிறாரு, வழக்கு போட்டது தெரியும், போனது தெரியும், வந்தது தெரியும். அந்த வழக்குக்கு எத்தனை வருஷம் அலைஞ்சாங்கன்றது எனக்கு தெரியும். 10 ஆண்டுகள். எத்தனை வருஷம் சார் அது இருக்கும்? 10 வருஷம். வாய்தாக்கா 2 வாய்தா 3 வாய்தா சேதாப்புல போகலன்னா வாய்க்கல சார், வரலைன்னா வாரண்ட் ஆயிரும் சார். இப்படியா போய் போய் கடைசியில் நீதிமன்றத்தில் அவங்க விடுதலை ஆகும்போது அந்த நீதிபதி சொல்றாரு அவங்க 2 பேரையும் பார்த்து, நீங்க இதெல்லாம் பயப்படாதீங்க, இதுக்கெல்லாம் இது மாதிரி தொடர்ந்து குரல் கொடுங்கன்னு சொல்றாரு. அப்படி சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்து ஒரு நீதிமன்றத்துல என்னோட ஹீரோ மக்கள் போராளி அமீர், நீங்க எப்படா சர்டிபிகேட் கொடுப்பீங்க அவருக்கு? தாவூத் இப்ராஹிம் ரேஞ்சில் மக்கள் மனதில் இருக்கிறார், தமிழக மக்களுடைய இதயங்கள் இருக்கிறார் அமீர். 20 ஆண்டுகளா வந்து அவருடைய திரைப்பட வாழ்க்கையை பின்னோக்கி நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு ஃபுட்டேஜ் இருக்கு. மக்கள் போராளி அமீர்னு நான் ஒரு புத்தகமே எழுதிக்கிட்டு இருக்கிறேன், கூடிய சீக்கிரம் வரப்போகுது. 20 ஆண்டுகளா அந்த தமிழ் சமூகத்துக்கு எப்படி ஒரு களத்துல நின்றாரு. அனிதா மரணம்னா அங்க நிப்பாரு, கூடங்குளம் அனல் மின் நிலையம்னா அங்க நிப்பாரு, ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம்னா அங்க நிப்பாரு, காவிரி இஷ்யூன்னா அங்க நிப்பாரு, எல்லா இடத்துலயும் நிப்பாரு. கோடிகளை குமிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த சினிமாவில் அதுதானங்க வர்றோம். அங்க இப்படி ஒரு ஆள், இவருக்கு இப்படி ஒரு பட்டம் கொடுக்கலாம், வேற யாருக்கு கொடுக்கறது? எக்காலத்துல என்னை வந்து அவரு என்னோட குருநாதர், ஒரு மக்கள் போராளி. அப்புறம் என்னன்னா இந்த படம் வந்து அமீர், உயிர் தமிழுக்கு அவெல்லாம் பார்த்தோன்னா ஒரு முரட்டு அரசியல் படமா இருக்கும், சீரியஸான படமா இருக்கும். அதல்ல அது இருக்கு, அரசியல் இருக்கு, முழுமையான அரசியல் இருக்கு.